உண்மைகளை உரத்து சொல்லும் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் நிவேதா ஜெகநாதன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். கம்பம்பிலவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதம் இன்று நாடாளுமன்றில். எரிபொருள் விலை அதிகரிப்பு தொடர்பில் விவாதிக்க முடியுமா? பசீலுக்கு சவால் விடும் மரிக்கார். நாட்டை அளிக்கும் ஒடுக்குமுறை, அரசாங்கத்தை வெளியேற்றுவோம் என எதிர்த்தரப்பினர் தெரிவிப்பு. මුළු රටම අනාථ කරපු මේ රජය ජනබලයෙන් ජනසවියෙන් ජනශක්තියෙන් එදරයවීමේ ගමනයි අපි මේ ක්‍රියාත්මක කරන්නේ. 12 வயதுக்கு மேற்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு கோவிட்-19 தடுப்பூசி வழங்க திட்டம். இவ்வாண்டுக்கான பரீட்சை தினங்களை அறிவித்தது கல்வி அமைச்சு. இஸ்ரேல் சமூக ஆர்வலர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களின் தரவுகளை திருடியதாக சர்வதேச செய்தி நிறுவனங்கள் குற்றச்சாட்டு. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள். நம்பிக்கையில்லா பிரேரணைகளை அரசாங்கம் 3/2 பெரும்பான்மையுடன் தோற்கடித்தாலும் மக்களிடமிருந்து ஒருபோதும் தப்பித்துக் கொள்ள முடியாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் தெரிவித்தார். மேலும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் நிதியமைச்சு பதவி பறிக்கப்பட்டமைக்கு எரிபொருள் வெளியேற்றமா காரணம் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதேபோல எதிரணியினரால் கொண்டுவரப்பட்டுள்ள எரிசக்தி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை 3/2 பெரும்பான்மையுடன் தோற்கடிப்போம் என அமைச்சர் ரோஹித அபேகுணவர்தன தெரிவித்துள்ளார். எரிசக்தி அமைச்சர் உதய கம்மம்பிலவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பான விவாதத்தை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். මේ කොරෝනා උවදුරෙන් කබලෙන් ලිපටට වැටිලා ඉන්න වෙලාවේ එතුමා මේ තෙල් මිල අසාධාරණ ලෙස ඉහළ නංවලා ජන ජීවිතය සම්පූර්ණයෙන්ම කඩාකප්පල් කරලා ජනතාවගේ බරට ගහපු එක. கொரோனாவினால் மக்கள் வாழ்வாதாரம் பெரிதும் சவாலுக்குள்ளாகியுள்ள நிலையில் எரிபொருளின் விலையை உயர்த்தி எரிசக்தி அமைச்சர் உதய கம்மம்பில மேலும் மக்களை சிக்கலுக்குட்படுத்தியுள்ளார். இதற்கு ஆளும் தரப்பு உறுப்பினர்களே எதிர்ப்பினை வெளியிட்டுள்ள நிலையில் எரிபொருள் விலையேற்றத்துக்கு தான் காரணமில்லை என்றும் நீதி அமைச்சின் ஆலோசனைக்கு அமைவாகவே எரிபொருளின் விலை அதிகரிக்கப்பட்டதாகவும் அமைச்சர் உதய கம்மம்பில தெரிவித்தார். அப்படியென்றால் ஆளும் தரப்பு உறுப்பினராக சாகர காரியவசம் உள்ளிட்டவர்கள் நிதியமைச்சராக இருந்த மஹிந்த ராஜபக்ச மீது குற்றம் சுமத்துகின்றார்கள். இதற்காகத்தான அவரது நிதியமைச்சு பதவி பறிக்கப்பட்டது. இவ்வாறான நாடகங்களை அரங்கேற்றி மக்களை முட்டாளாக்க முற்படக்கூடாது. இந்த அரசாங்கம் எரிபொருள் விலை சர்வதேச அளவில் குறைகின்ற பொழுதும் உள்நாட்டில் விலையை ஒருபோதும் குறைத்தது கிடையாது. எரிபொருளின் விலையினை குறைக்கவில்லை. அரசாங்கம் திரைமறைவில் ஒரு நாடகத்தினையே அரங்கேற்றி வருவதனாலேயே நாம் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்துள்ளோம். இதனை 3/2 பெரும்பான்மையுடன் அரசாங்க தரப்பினர் தோல்வியடைய செய்தாலும் மக்களிடமிருந்து தப்பித்துக்கொள்ள முடியாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அரசாங்கம்தான் இலங்கை வரலாற்றிலேயே மிகவும் மோசமான அரசாங்கமாக காணப்படுகிறது. உலக சந்தையில் மசகு எண்ணெயினை விலை குறைகின்ற பொழுது நாட்டு மக்களுக்கு அதன் பயன்களை அனுபவிக்க விடாது. அந்த காலப்பகுதியில் எரிபொருள் கிடைக்கும் பயன்களை பயன்படுத்தி பொருட்களின் விலைகளை குறைப்பதாக பொய்களை மக்களுக்கு கூறினார்கள். முடிந்தால் நிதி அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள பசில் ராஜபக்ச எரிபொருள் விலையேற்றம் தொடர்பான நாடாளுமன்றத்தில் உரையாற்றுமாறு நான் சவால் விடுக்கின்றேன். தேர்தல் ஒன்று இடம்பெற்றால் இந்த அரசாங்கத்தை விரட்டி அடிக்க மக்கள் தயாராக உள்ளார்கள். යහපාලන ආණ්ඩුව කාලේ විශ්වාස භංග 11ක් ගෙනාවා. පළවෙනි විශ්වාස භංගය ගෙනාවේ පාර්ලිමේන්තුවේ දැන් නැහැ. ජෝන් අමරතුංග අමතිවරයාට විරුද්ධව. ජෝන් අමරතුංග අමතිවරයාට විරුද්ධව විශ්වාස භංගය ගෙනාවා. විශ්වාස භංගය වෙච්ච දෙයක් හොයාගන්න නැහැ. நல்லாட்சி காலப்பகுதியில் 11 நம்பிக்கையில்லா பிரேரணைகள் கொண்டுவரப்பட்டன. முதலாவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோன் அமரதுங்கவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்று கொண்டுவரப்பட்டது. அது என்ன நடந்தது என்று யாருக்குமே தெரியாது. இதுபோன்று கடந்த காலத்தில் கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணைகளுக்கு என்ன நடந்தது என்று தெரியாது. நாம் நம்பிக்கையில்லா பிரேரணைகள் குறித்து அச்சப்படாத காரணத்தினால்தான் இன்று விவாதத்துக்கு இதனை எடுத்துக்கொண்டுள்ளோம். இன்று இதனை கொண்டு வந்துள்ள எதிர்த்தரப்பினர் தேவலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர்கள் போன்றுதான் செயற்படுகின்றார்கள். எரிபொருள் வாங்க மக்கள் நீண்ட வரிசையில் கடந்த காலத்தில் நிற்க வைத்த இந்த தரப்பினர் இன்று எரிபொருள் விலையேற்றம் குறித்து பேசுகின்றார்கள். இந்த நிலையில் எரிசக்தி அமைச்சருக்கு எதிராக இவர்களால் கொண்டுவரப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணையை நாம் வெற்றிகரமாக தோற்கடிப்போம். රටේ ආර්ථික ඉතිහාසයේ මූල්‍ය ඉතිහාසයේ ඇති වෙලා තිබෙන සුවිශේෂී අර්බුදයක්. එක පැත්තකින් මූල්‍ය අර්බුදයක්, විදේශීය මූල්‍ය හිඟේ පිළිබඳ අර්බුදයක්. ඒ අර්බුදය විසින් ක්‍රමයෙන් පැනනංවමින් තිබෙන බලශක්ති අර්බුදයක්. ඒ එක්කම මතුවෙන දේශපාලන අර්බුදය පිළිබඳවයි අපි අද මුහුණ දීලා තියෙන්නේ. நாட்டின் பொருளாதாரமும் அதனுடன் தொடர்புடைய எரிபொருள் நெருக்கடி மற்றும் இவற்றின் காரணமாக அரசியல் நெருக்கடி நிலைமைக்கும் நாம் முகம் கொடுத்து வருகின்றோம். இன்றுள்ள கடன்களை கையாள நாட்டில் வெளிநாட்டு கையிருப்பு எம்மிடம் இல்லை.
கடன்களை பெற்றுக்கொள்ள அரச வங்கிகளிடம் பிணை வைக்கவும் முடியாத நிலை காணப்படுகிறது. இந்த நெருக்கடிக்குள் எரிபொருள், மருந்து, உரம், அத்தியாவசிய பொருட்களை எவ்வாறு இறக்குமதி செய்வது என்ற பாரிய பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. මහින්ද රාජපක්ෂ යුගයේදී කිසි දවසක කනිජ තෙල් බැරයක් බොර තෙල් රුපියල් 100ට වඩා අඩුවෙන් ලැබුණේ නැහැ. හැමදාම 100ට වැඩි 124ට ගියා. 2015ஆம் ஆண்டு காலப்பகுதியில் உலகளாவிய ரீதியில் பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டது. அது அவர்களுடைய ஆட்சி காலப்பகுதியில் தான் ஏற்பட்டது. மஹிந்த ராஜபக்சவுடைய காலப்பகுதியில் ஒருபொழுதும் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை $100 குறைவடைந்தது கிடையாது. எரிபொருள் விலையை உயர்த்திய கம்மம்பிலவை வெளியேற்றுவோம், நிவாரணத்தை குறைத்து நாட்டை அழிக்கும் ஒடுக்குமுறை அரசாங்கத்தை விரட்டுவோம் எனும் கருப்பொருளில் ஐக்கிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்த ஆர்ப்பாட்டம் இன்று காலை நாடாளுமன்ற சுற்றுவட்ட வளாகத்தில் இடம்பெற்றது. இந்த போராட்டத்துக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமை தாங்கியதோடு ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சித் தலைவர்கள் உட்பட ஏராளமான மக்கள் கலந்து கொண்டிருந்தனர். தன்னிச்சையாக அதிகரித்த எரிபொருள் விலையை அரசாங்கம் குறைத்து மக்களுக்கு நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்று கலந்து கொண்டிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் கோரிக்கையை முன்வைத்தனர். තෙල් මිල වැඩි කරන වෙලාවේ ගම්මන්පිල මහත්තයා කිව්වේ තෙල් බිස්නස් එක පාඩුයි කියලා. නමුත් අපි මතක තියාගන්න ඕනේ ජූලි මාසේ අගටත් ගෙනල්ලා තියෙන තෙල් වල මිල ගණන් බැලුවාම තාමත් පෙට්‍රල් ලීටරයකට රුපියල් 60කට ආසන්න ලාභයක්, ඩීසල් ලීටරයකට රුපියல் 12කට ආසන්න ලාභයක් ආණ්ඩුවට. எரிபொருள் விலை அதிகரித்த போது எரிபொருள் விற்பனையில் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக உதய கம்மன்பில தெரிவித்தார். ஆனால் ஜூன் மாதம் இறுதியில் கொண்டு வந்துள்ள எரிபொருள் விலையை பார்க்கும் போது இன்னமும் பெட்ரோல் லீட்டருக்கு 60 ரூபாவும் டீசலுக்கு 12 ரூபாவும் லாபம் இருக்கின்றன. இதிலிருந்து எங்களுக்கு தெரிவது என்னவென்றால் அவர் கூறியது பெரும் பொய் என்று. உண்மையில் காரணம் என்னவென்றால் 16 மாதங்கள் இந்த அமைச்சர் வங்கிகளுக்கு செலுத்த வேண்டிய டாலர்களை செலுத்தவில்லை. இதற்கான பதிலை இந்த அமைச்சர் சொல்லியே ஆக வேண்டும். මුළු රටම අනාථ කරපු මේ රජය ජනබලයෙන් ජනසවියෙන් ජනශක්තියෙන් ගෙදර යැවීමේ ගමනයි අපි මේ ක්‍රියාත්මක කරන්නේ. முழு நாட்டையும் அனாதையாக்கிய இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவதற்கான பயணத்தை தான் தற்பொழுது நாம் ஆரம்பித்துள்ளோம். நாளைய தினம் எங்களுக்கு தெரிந்து கொள்ள முடியும் நாட்டை நேசிக்கின்றவர்கள் யார், நாட்டுக்கு துரோகம் செய்பவர்கள் யார் என்று. உதய கம்மம்பிலவுக்கு எதிராக பிரேரணையில் வெற்றி கொண்டு இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்போம். ගම්මන්පිල අමතිතුමාට විරුද්ධව ගෙනෙන විශ්වාස භංග අපි ඒ යෝජනාව ජයග්‍රහණය කරවලා මේ ආණ්ඩුව ගෙදර යැවීමේ ප්‍රධානතම පියවර ඉදිරියට තබමුයි කියලා යෝජනා කරනවා. අපි මේ ආණ්ඩුවට විරුද්ධව ජනතාවට සහන නොදීම පිළිබඳව පෙට්‍රල් ඩීසල් ඉහළ දැමීමට විරුද්ධව ආණ්ඩුව ජනතාවට ලබා දුන් පොරොන්දු අද වෙනකම් ඉෂ්ට කර ගැනීමට බැරි වීම ගැන අද අපි පාර්ලිමේන්තුවේ ඉදිරිපත් කරන අපේ විශ්වාස භංග இந்த அரசாங்கத்துக்கு எதிராக எரிபொருள் விற்பனை அதிகரித்தமை தொடர்பாகவும் இந்த அரசாங்கம் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியினை இதுவரையில் நிறைவேற்றாமை தொடர்பிலும் நாங்கள் இன்று நாடாளுமன்றத்துக்கு நம்பிக்கையில்லா பிரேரணையை முன்வைக்கிறோம். நாட்டில் உள்ள அப்பாவி மக்கள் இன்று எங்களுடன் இணைந்து வீதியில் இறங்கி போராடுகின்றார்கள். ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் எரிபொருள் விலை அதிகரிப்பதற்கு எதிராக பேசினார்கள். மக்கள் மீது சுமைகளை செலுத்துவது தவறு என கூறினார்கள். அவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கப்பெற்றுள்ளது. அவர்கள் நாங்கள் கொண்டு வந்த எரிபொருள் அதிகரிப்புக்கு எதிராக இந்த நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவு வழங்குவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கப்பெற்றுள்ளது. අද මේ මැති ඇමතිවරුන්ට අවස්ථාව ලැබිලා තියෙනවා. අපි හිතනවා ඒගොල්ලෝ ජනතාවගේ පැත්තේ ඉඳගෙන ජනතාවගේ අභිලාෂයන් වෙනුවෙන් ජනතාවගේ බලාපොරොත්තු වෙනුවෙන් අපිත් එක්ක මේ විශ්වාස භංගයේදී එදා ඒ කයිවාරු ගාපු මැති ඇමතිවරු හිටගනී කියලා අපි අද විශ්වාස කරනවා. சம்பள கொடுப்பனவு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஆசிரியர் மற்றும் அதிபர் சங்கங்கள் முன்னெடுத்து வரும் இணையவழி கற்பித்தல் பணி புறக்கணிப்பு இன்று 8வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று கல்வி தொழிற்சங்க உறுப்பினர்கள் கல்வி அமைச்சுக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்றினையும் ஏற்பாடு செய்திருந்தனர். අපේ සාධාරණ ඉල්ලීමට ඇහුම්කම් නොදෙනවා නම් මේ ආණ්ඩුව අපි කියනවා හෙට දවසේ ඉඳලා අපි මීටත් එහා කියපු දැඩි වෘත්තීය ක්‍රියාමාර්ගවලට එළඹෙනවා. எங்கள் சாதாரண கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை நாம் போராட்டத்தில் ஈடுபடுவோம். கலந்துரையாடல் மூலம் பதில் கிடைக்கப் போவதில்லை. தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கும் நடவடிக்கைகளை எடுக்கப்பட வேண்டும். ඒ වගේම බොරු පොරොන්දු අනාගතයේ දින පොරොන්දු වෙනුවෙන් අපි තවදුරටත් රැවටෙන්නේ නැහැ. 24 වසරක් අපි හැමෝම රැවටුණා. දේශපාලන පක්ෂවල බොරු ලේගල් වලට රැවටුණා. අදින් පසු අපි ජයග්‍රහණය ලබන තුරු අපි අපේ අරගලය ගෙනියනවා. ආණ්ඩුවට හිතවත් දේශපාලන න්‍යාය පත්‍ර මත වැඩ කරන සංගම් වලට හෙට දිනේ විශේෂයෙන් දින දීලා තියෙනවා.
මෙතන මේ නිර්පාක්ෂික එක සංගමයකටවත් සාකච්ඡාවක් හෙට සාකච්ඡාව දැනුම් දීලා තිබෙන්නේ නැහැ. අද අපි ආවම කියනවා හෙට සාකච්ඡාවට අපිට එන්න කියලා. இன்று நாம் இங்கு வந்ததன் பின்னரே நாளைய கலந்துரையாடலுக்கு அழைக்கின்றனர். அமைச்சருக்கு நாம் கூறுவது, எங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை பாடசாலை நடவடிக்கைகளை நீங்கள் ஆரம்பிக்க நாம் ஆசிரியர் அதிபர் சங்கத்தினர் இடமளிக்க மாட்டோம். அமைச்சருக்கும் அமைச்சின் செயலாளருக்கும் இடையிலான ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றது. அந்த கலந்துரையாடலிலே கல்வி அமைச்சரும் கல்வி அமைச்சரின் செயலாளரும் இந்த நாடு அதாவது அரசாங்கம் நிதி நெருக்கடியில் இருக்கின்றதாம், அதனால் நாங்கள் கூறும் ஆசிரியர்களின் நியாயமான அந்த சம்பள முரண்பாட்டை தீர்ப்பதற்கான சவால் உள்ளதாக அவர் எங்களிடம் கூறுகின்றார். எங்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பளத்தினையே நாங்கள் இங்கே கேட்க வந்து இருக்கின்றோம். 24 வருடங்களாக ஆசிரியர்களின் சம்பளம், அதிபர்களின் சம்பள முரண்பாடு தீர்க்கப்படாமல் இருக்கின்றது. ஆசிரியர்களை இன்று நடுத்தெருவிற்கு இந்த அரசாங்கம் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கின்றது. அதிபர் மற்றும் ஆசிரியர் சங்கங்களினால் மேற்கொள்ளப்பட்டு வந்த ஆர்ப்பாட்டம் காரணமாக பத்திரமுள்ள பனிப்பிட்டிய வீதியின் போக்குவரத்து பலவத்த பகுதியில் தடைப்பட்டது. இதேவேளை இணையவழி கற்பித்தல் நடவடிக்கையிலிருந்து விலகியுள்ள ஆசிரியர்கள் மற்றும் அதிபர் சங்கங்களின் பிரதிநிதிகளுக்கும் கல்வி அமைச்சர் GL பீரிஸுக்கும் இடையிலான சந்திப்பொன்று நாளை இடம்பெறவுள்ளது. இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் செயலாளர் மஹிந்த ஜெயசிங்க இதனை தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பில் தமது கோரிக்கைகளுக்கு உரிய தீர்வு கிடைக்கவில்லை எனில் எதிர்வரும் வியாழக்கிழமை கொழும்பில் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றினை முன்னெடுக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ආණ්ඩුව කරන්නේ මොකද්ද? මේ ඔන්ලයින් සම්බන්ධයෙන් ඔවුන් අධීක්ෂණය කරනවා. කවුරුත් සල්ලි දීලා නැහැ. ඒකට අවුරුද්දකුත් මාස 4ක් ගුරුවරු තමන්ගේ වියදමෙන්, විදුහල්පතිවරු තමන්ගේ වියදමෙන් තමයි මේ අධ්‍යාපන ක්‍රියාවලිය කරගෙන යන්නේ. ඒ කරගෙන යන ක්‍රියාවලිය තමයි නතර කරලා තියෙන්නේ. இதேவேளை இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ஆசிரியர் சங்க பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின், அரசாங்கத்தின் உறுப்பினர்கள் இப்பொழுது இணையவழி கல்வி பற்றி பேசுகின்றார்கள். உண்மையில் ஒரு வருடத்திற்கும் அதிகமாக ஆசிரியர்கள் தங்களுடைய செலவிலேயே மாணவர்களுக்கு இணையவழி கற்கை முறைகளை நடத்தியிருந்தார்கள். இருந்த போதிலும் அரசாங்கம் செலவு செய்யவில்லை. சம்பள பிரச்சனை இருக்கின்றது. தீர்வுகள் எட்டப்படும் வரை போராட்டங்கள் தொடரும். அமைச்சர்கள் ஆசிரியர்கள் பற்றி குறை சொல்கின்றார்கள். ஆனால் நீங்கள் உண்மையில் குறை சொல்ல வேண்டியது கல்வி அமைச்சு மற்றும் அதன் அதிகாரிகளையே. රටේ දරුවන්ට අධ්‍යාපනය ලබා දුන්නේ ආණ්ඩුව නෙමෙයි, ගුරුවරු සහ විදුහල්පතිවරු. இவ்வாண்டு நடைபெறவுள்ள தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை மற்றும் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் நடைபெறும் தேதிகள் தொடர்பில் கல்வி அமைச்சு அறிவிப்பொன்றினை வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை எதிர்வரும் நவம்பர் 14ஆம் தேதியும், கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை நவம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரையும் நடைபெறவுள்ளதாக கல்வி அமைச்சர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். සයි 21 අධ්‍යාපන පොදු සහතික උසස් පෙළ විභාගය පැවැත්වීමට නියම වෙලා තිබුණේ ඔක්තෝබර් මාස. අද පවතින සෞඛ්‍ය තත්ත්වය තුළ අපි තීරණය කරලා තිබෙනවා. ඒ විභාගය ටික කල කල් දැමීමට අපි තීරණය කරලා තිබෙනවා. 2021ஆம் ஆண்டிற்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையை அக்டோபர் மாதம் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இன்று நாம் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கக்கூடிய நோய் தொற்று காரணமாக பரீட்சைகளை சற்று பிற்போடுவதற்கு தீர்மானித்துள்ளோம். அதன் அடிப்படையில் இந்த ஆண்டிற்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை நவம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை எதிர்வரும் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி நடைபெறவுள்ளது. மேலும் எதிர்வரும் வருடத்துக்காக முதலாம் தரத்துக்கு மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்காக விண்ணப்ப முடிவு திகதி எதிர்வரும் 31ஆம் தேதியுடன் நிறைவடைய இருந்தது. இந்நிலையில் குறித்த விண்ணப்ப முடிவு திகதி ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. පාසල්වල පළවන ශ්‍රේණියට අයදුම් පත්‍ර බාර ගැනීමට දැනට තිබෙන අවසාන දිනය තමයි සෙනසුරාදා ජූලි 31. ඒකත් ටිකක් කල් දැමීම සුදුසුයි කියලා අපි හිතනවා මේ පවතින තත්ත්වය තුළ. එම නිසා ඒක දීර්ඝ කරලා තියෙනවා. දැන් අගෝස්තු 7 වන සෙනසුරාදා දක්වා මේ අයදුම් පත්‍ර අපි බාර ගන්නවා. கொழும்பு மாவட்டத்திலிருந்து பதிவான கோவிட் தொற்றாளர்களில் சுமார் 20 முதல் 30% டெல்டா வகை தொற்றாளர்களாக இருக்கலாம் என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. நாட்டிற்கு மேலும் 70,200 ஃபைசர் தடுப்பூசிகள் இன்று அதிகாலை இலங்கையை வந்தடைந்தன. இதேபோல 12 வயதுக்கு மேற்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு கோவிட்-19 தடுப்பூசி வழங்குவது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன தெரிவித்தார்.
நாட்டில் நேற்றைய தினம் 1420 பேருக்கு கோவிட்-19 தொற்று உறுதியாகியுள்ளது. அவர்களில் 1402 பேர் புத்தாண்டு கொத்தணியில் பதிவாகியுள்ளதுடன் 18 பேர் வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்பிய நிலையில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தவர்கள் என சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய நாட்டில் கோவிட்-19 தொற்று உறுதியானவர்களின் மொத்த எண்ணிக்கை 2,84,932 அதிகரித்துள்ளது. இதனையடுத்து வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெறுபவர்களின் எண்ணிக்கை 24,523 உயர்வடைந்துள்ளது. அதே நேரம் நாட்டில் கோவிட்-19 தொற்றிலிருந்து மேலும் 843 பேர் குணமடைந்தனர். இதன்படி நாட்டில் கோவிட்-19 தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 2,56,676 அதிகரித்துள்ளது. இதேவேளை கோவிட்-19 நோயால் மேலும் 46 மரணங்கள் பதிவாகியுள்ளன. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் நேற்று முன்தினம் இந்த மரணங்கள் உறுதிப்படுத்தப்பட்டதாக அரசாங்க தகவல் திணைக்களம் நேற்று தெரிவித்துள்ளது. இதற்கமைய நாட்டில் கோவிட்-19 நோயால் மரணித்தோரின் மொத்த எண்ணிக்கை 3,779 அதிகரித்துள்ளது. 30 ஆண்களினதும் 16 பெண்களினதும் மரணங்கள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் 30 முதல் 59 வயதுக்கு இடைப்பட்ட 8 ஆண்களினதும் 5 பெண்களினதும் மரணங்கள் பதிவாகியுள்ளன. 60 வயதுக்கு மேற்பட்ட 22 ஆண்களினதும் 11 பெண்களினதும் மரணங்கள் பதிவானதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை நேற்றைய தினம் கொழும்பு, கம்பஹா, களுத்துறை மற்றும் அம்பாறை ஆகிய மாவட்டங்களில் 100க்கும் மேற்பட்டோர் கோவிட் தொற்றாளர்களாக பதிவாகியுள்ளனர். அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்படும் மேலும் 70,200 பைசர் தடுப்பூசிகள் இன்று அதிகாலை இலங்கையை வந்தடைந்துள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன தெரிவித்தார். கட்டார் விமான சேவைக்கு சொந்தமான விமானம் ஒன்றின் மூலம் இன்று அதிகாலை 2:15 மணியளவில் குறித்த தடுப்பூசிகள் இலங்கையை வந்தடைந்துள்ளன. விசேட குளிரூட்டலின் அடிப்படையில் குறித்த தடுப்பூசிகள் கொழும்பு மத்திய களஞ்சியசாலை நிலையத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட 5வது கோவிட் தடுப்பூசியான மொடர்னா தடுப்பூசியை பொதுமக்களுக்கு செலுத்தும் பணி நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டது. இதற்கமைய நேற்றைய தினத்தில் 10,088 பேருக்கு மொடர்னா தடுப்பூசியின் முதலாவது டோஸ் போடப்பட்டுள்ளது. இதேவேளை நேற்றைய தினத்தில் மாத்திரம் 71,674 பேருக்கு சீனாவின் சைனோஃபார்ம் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் செலுத்தப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை குறிப்பிட்டுள்ளது. மேலும் சைனோஃபார்ம் தடுப்பூசியின் இரண்டாவது டோஸ் நேற்றைய தினம் 10,816 பேருக்கு போடப்பட்டுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை இதுவரை 3,85,885 பேருக்கு கோவிஷீல்டு தடுப்பூசியின் இரண்டாவது டோஸ் செலுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் நேற்றைய தினத்தில் 1,713 பேருக்கு ஸ்புட்னிக் வி தடுப்பூசி போடப்பட்டுள்ள நிலையில் இதுவரை 1,59,081 பேருக்கு ஸ்புட்னிக் வி தடுப்பூசியின் முதலாவது டோஸ் போடப்பட்டுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் 14,464 பேருக்கு ஸ்புட்னிக் வி தடுப்பூசியின் இரண்டாவது டோஸ் செலுத்தப்பட்டுள்ளது. அதேவேளை நேற்றைய தினத்தில் 960 பேருக்கு ஃபைசர் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் செலுத்தப்பட்டுள்ள நிலையில் இதுவரை 46,753 பேருக்கு ஃபைசர் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் செலுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இலங்கையில் அபிவிருத்தி பணிகளில் ஈடுபட்டுள்ள சீன பிரஜைகள் 2,865 பேருக்கு சைனோஃபார்ம் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் செலுத்தப்பட்டுள்ளதுடன் 2,435 பேருக்கு இரண்டாவது டோஸ் செலுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கண்டி மாவட்டத்தில் உள்ள 30 வயதுக்கு மேற்பட்டோருக்கு கோவிட் தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கை இன்று ஆரம்பமானது. இதற்காக பல தடுப்பூசி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் தேல்தோட்ட பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் வாழும் 30 வயதுக்கு மேற்பட்டவருக்கு கலஹா பிரதேச வைத்தியசாலையில் தடுப்பூசி செலுத்தப்பட்டது. அத்துடன் கலஹா நில்லம்பே மகா வித்தியாலயத்திலும் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கம்பளை ஜாதிக உரிமைய மத்திய மண்டபத்திலும் அதிகமாக நீண்ட வரிசையில் நின்று அரசு உத்தியோகத்தர்கள் தடுப்பூசி பெற்றுக் கொண்டனர். நாட்டில் இதுவரை 2,250 கர்ப்பிணிகளுக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை கொரோனா வைரஸ் தொற்றினால் இதுவரை 13 கர்ப்பிணிகள் உயிரிழந்துள்ளதாக குடும்பநல சுகாதார பிரிவின் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் சித்ரமாலி டி சில்வா தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றுக்கான அறிகுறிகள் தென்படுமாயின் உடனடியாக சிகிச்சை பெற்றுக் கொள்ளுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கொழும்பு மாவட்டத்திலிருந்து பதிவான கோவிட் தொற்றாளர்களில் சுமார் 20 முதல் 30% டெல்டா வகை தொற்றாளர்களாக இருக்கலாம் என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது.
தொற்றாளர்களிடமிருந்து எடுக்கப்பட்ட வைரஸ் மாதிரிகளை பரிசோதித்ததன் ஊடாக இந்த விடயம் தெரியவந்துள்ளதாக பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஹேமந்த் ஹேரத் தெரிவித்துள்ளார். வடக்கிலும் டெல்டா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டதை அடுத்து இலங்கையில் அனைத்து பகுதிகளுக்கும் இந்த வைரஸ் பரவியிருக்கலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பு வடக்கு, கொழும்பு தெற்கு, காலி, மாத்தறை, கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய பகுதிகளில் டெல்டா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளதால் ஏனைய பகுதிகளில் இந்த வைரஸ் இல்லை என கூற முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். 12 வயதுக்கு மேற்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு கோவிட்-19 தடுப்பூசி வழங்குவது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. நாம் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆரம்பத்தில் கோவிட்-19 தடுப்பூசியை வழங்கினோம். இதனைத் தொடர்ந்து 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தற்போது தடுப்பூசி ஏற்றப்படுகிறது. 18 வயதுக்கு மேற்பட்டோருக்கும் தற்போது தடுப்பூசி ஏற்றப்படுகிறது. இதற்கு மேலதிகமாக 12 வயதுக்கு மேற்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு தடுப்பூசி வழங்குவது தொடர்பில் நாம் தற்போது கவனத்தில் கொண்டுள்ளோம். தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கையை முறையாக முன்னெடுக்க வேண்டும் என்பதனாலேயே இவ்வாறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றோம். தடுப்பூசியை வழங்குவதற்கு பணம் இல்லை என்ற பிரச்சினை எதுவும் இல்லை. ஐரோப்பா, அமெரிக்கா போன்ற நாடுகளிலும் இவ்வாறு செய்யப்படுகின்றன. உலக சுகாதார அமைப்பு தடுப்பூசிக்கான வழிகாட்டல்களை வழங்கியுள்ளது. அதற்கமையவே நாம் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடமையாற்றும் சுகாதார சேவைகள் பணியாளர்கள் மற்றும் பரிசோதகர்கள் தமக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாகவும் தமக்கான மேலதிக நேர கொடுப்பனவுகளை வழங்க கோரியும் இன்று காலை வைத்தியசாலை வளாகத்தில் பணி பகிஷ்கரிப்பு போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்தனர். காலை 10 மணி தொடக்கம் 12 மணி வரை குறித்த பணி பகிஷ்கரிப்பு போராட்டம் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை வளாகத்தில் இடம்பெற்றது. மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடமையாற்றும் தமக்கு கடந்த 2020ஆம் ஆண்டு செப்டம்பர், நவம்பர் மற்றும் இந்த வருட ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஆகிய மாதங்களுக்கான மேலதிக நேர கொடுப்பனவை மட்டுப்படுத்தி 60 மணித்தியாலங்கள் மாத்திரம் வழங்கியிருந்தார்கள். 60 மணித்தியாலங்களுக்கு மேலதிகமாக பணியாளர்கள் மேற்கொண்ட நேரங்களுக்கான கொடுப்பனவை இதுவரை காலமும் தமக்கு வழங்கவில்லை என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். எங்களுடைய வைத்தியசாலையில் பணிபுரிகின்ற எங்களுக்கு கடந்த வருடம் 2020ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம், நவம்பர் மாதமும் 2021ஆம் ஆண்டு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்கள் 4 மாதங்களும் எங்களுக்குரிய மேலதிக நேர கொடுப்பனவை மட்டுப்படுத்தி 60 மணித்தியாலங்கள் மாத்திரம் வழங்கியிருந்தார்கள். அந்த 60 மணித்தியாலத்துக்கு மேற்பட்ட எங்களுடைய பணியாளர்கள் மேற்கொண்ட மேலதிக நேர கொடுப்பனவினை இதுவரை காலமும் எங்களுக்கு தரவில்லை. எனவே தமக்கு சரியான தீர்வு கிடைக்காத சந்தர்ப்பத்தில் போராட்டம் தொடரும் என போராட்டத்தில் ஈடுபட்ட மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடமையாற்றுகின்ற சுகாதார சேவைகள் பணியாளர்கள் மற்றும் பரிசோதகர்கள் தெரிவித்துள்ளனர். 2ஆம் தேதி நாங்கள் ஒரு கடிதம் ஒன்று எழுதி பணிப்பாளருக்கு அனுப்பியிருந்தோம். எங்களுக்கு சரியான முடிவு 9ஆம் தேதிக்குள்ள தர சொல்லியும் அவ்வாறு தராத சந்தர்ப்பத்திலே தொழிற்சங்க நடவடிக்கை ஈடுபடுவோம் என்று அறிவித்திருந்தோம். அந்த அடிப்படையில் அதற்கும் காது கொடுக்காமல் எங்களை ஓரவஞ்சனையாகத்தான் இந்த வைத்தியசாலையிலே பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்காவினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இன்டெகிரிட்டி ஐக்கன் கோவிட் சாதனையாளர்களை கௌரவிக்கும் 2021க்கான அங்குரார்ப்பண நிகழ்வு இன்றைய தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இன்டெகிரிட்டி ஐக்கன் 2021ஆம் ஆண்டு நிகழ்வு கொரோனா கால பகுதியில் இலங்கையில் பல சவால்களை எதிர்கொண்டு விடாமுயற்சியுடன் அரச ஊழியர்கள் தமது பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். கோவிட்-19க்கு எதிரான அவர்களது நேர்மையான செயற்பாடு மற்றும் அர்ப்பணிப்பினை அங்கீகரித்து அவர்களை கௌரவப்படுத்த நாட்டு மக்களாகிய எங்களுக்கு இது ஒரு சிறந்த தருணமாகும் எனவும் இதற்கமைய டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்காவினால் கோவிட் பரவலை தடுக்க முன்னின்றே தமது சேவையினை அர்ப்பணிப்புடன் வழங்கும் நேர்மையான அரசு ஊழியர்களை இன்டெகிரிட்டி ஐக்கன் 2021 எனும் பாராட்டு நிகழ்வை நடாத்த தீர்மானித்துள்ளது. வருமானம் இல்லாத காரணத்தினால் தெஹிவளை மிருக காட்சி சாலை உட்பட அனைத்து உயிரியல் பூங்காக்களும் பாரிய சிக்கலில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் அடுத்த வாரம் முதல் உயிரியல் பூங்காக்களை மீண்டும் திறப்பதற்கு எதிர்பார்ப்பதாக ராஜாங்க அமைச்சர் விமலவீர திசாநாயக்க தெரிவித்தார். எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் திறக்கவுள்ளதாகவும் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுக்கு மாத்திரமே உள்நுழைய முடியும் எனவும் அவர் தெரிவித்தார். டெபோன் நீர்வீழ்ச்சியில் விழுந்து காணாமல் போயுள்ள 19 வயது யுவதியை தேடும் பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக திமுலைப்பத்தனை போலீசார் தெரிவித்தனர். குறித்த யுவதி பத்தனை டெபோன் நீர்வீழ்ச்சியை தனது 3 நண்பர்களுடன் பார்வையிட சென்றபோது நேற்று மாலை நீர்வீழ்ச்சியின் உச்சியிலிருந்து கால் தடுமாறி விழுந்து காணாமல் போயுள்ளார். இந்த நிலையில் ராணுவத்தினர் மற்றும் கடற்படையினரின் ஒத்துழைப்புடன் மீட்புப் பணிகள் இன்று காலை முதல் இடம்பெற்று வந்த நிலையில் மீட்புப் பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக திமுலைப்பத்தனை போலீசார் தெரிவித்தனர். இவ்வாறு நீர்வீழ்ச்சியிலிருந்து கீழே விழுந்து காணாமல் போயுள்ள யுவதி லிந்துலை லென் தோமஸ் பகுதியில் வசித்த 19 வயதான மணி பவித்ரா என போலீசார் தெரிவித்தனர். நீர்வீழ்ச்சியின் அடிப்பகுதியில் பாரிய கட்பாறைகள் உள்ளதாலும் நீர்வீழ்ச்சியில் அதிகளவு நீர் விழுவதனை கருத்தில் கொண்டும் மேற்படி யுவதியை தேடும் பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர்.
நேற்று முன்தினமிரவு முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றி வளைப்பில் 3009 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹණ தெரிவித்துள்ளார். පොලිස් නිලධාරීන් 14927ක් සහභාගී වූ අතර විශේෂයෙන්ම රාජ්‍ය නිවේදිත හෙවත් සහකාර පොලිස් අධිකාරී තනතුරේ ඉහළ නිලධාරීන් பரீட்சக ஸ்ரேணி நிலதாரின் நேற்று முன்தினமிரவு நாட்டில் பல்வேறு இடங்களில் போலீசார் சுற்றி வளைப்புகளை மேற்கொண்டனர். இந்த சுற்றி வளைப்புகளின் போது 3009 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களுள் சந்தேகத்தின் பேரில் 431 பேரும் பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த 645 பேரும் உள்ளடங்குகின்றனர். சுமார் 14,927 போலீசார் பங்கேற்ற இந்த சுற்றி வளைப்புகளில் குற்ற செயல்கள் தொடர்பில் தேடப்படும் 98 பேரும் மதுபானம் மற்றும் போதைப்பொருள் தொடர்பில் 1250 பேரும் துப்பாக்கியை தம்வசம் வைத்திருந்தமை தொடர்பில் 5 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதே நேரம் மதுபோதையில் வாகனம் செலுத்திய 580 சாரதிகளும் கைது செய்யப்பட்டுள்ளனர். ඉනියාවිල අගතබා ගැනීම සම්බන්ධයෙන් පුද්ගලයින් 5 දෙනෙක් සහ බීමත්වරිය පැදවීම සම්බන්ධයෙන් පුද්ගලයින් 580ක් අත්අඩංගුවට ගනු ලැබුවා. ඒ වගේම මෙහිදී රථවාහන වලට අදාළ නඩු 5654ක් පමණ ලබා ගනු ලැබුවා. මේ මෙහෙයුම පෙරේදා රාත්‍රී පැය 4කට ආසන්න කාලයක් ශ්‍රී ලංකාව පුරාම ක්‍රියාත්මක වුණා. එවැනි මෙහෙයුම් නිරන්තරයෙන් ජනතාව වෙනුවෙන් සිදු කිරීමට ශ්‍රී ලංකා පොලිසිය කටයුතු කරනවා. ඒ වගේම பியகம பகுதியில் 1 கிலோவுக்கும் அதிகமான ஹெரோயினுடன் சந்தேக நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். 31 வயதுடைய பெண் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பிலிருந்து வாழைச்சேனைக்கு காரில் வியாபாரத்திற்காக 13 லட்சம் ரூபாய் பெறுமதியான 100 கிராம் ஐஸ் போதைப் பொருளை கடத்தி சென்ற பிரபல போதைப்பொருள் வியாபாரி டிலக்ஷன் உட்பட 3 பேரை குறும்புறுமூலை சந்தியில் வைத்து நேற்றிரவு ராணுவ புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பு துறைமுக நகருக்குள் அத்துமீறி நுழைய முற்பட்ட சீன நாட்டவர் ஒருவர் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பு துறைமுகத்திற்கு அருகில் அதிவேக நெடுஞ்சாலை பணிகளை மேற்கொள்ளும் நிறுவனத்தில் கடமையாற்றி வந்த சீன நாட்டவர் ஒருவர் பொத்தவில் பகுதியைச் சேர்ந்த நால்வரை கொழும்பு துறைமுக நகருக்குள் அழைத்து செல்ல முற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த 5 சந்தேக நபர்களும் இன்று கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. செய்திகளில் தொடர்வன சர்வதேச செய்திகள். கொரோனா தொற்றின் 2வது அலையால் இந்தியாவில் பாதிப்புகள் உச்சமடைந்தது. இதன் விளைவாக கொரோனா தடுப்பூசி செலுத்தும் செயற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதை அடுத்து இந்தியாவில் தற்போது கொரோனா பாதிப்பு ஓரளவு குறைய தொடங்கியுள்ளது. நேற்றைய தினத்தை விட இன்றைய தினம் இந்தியாவில் கொரோனா பாதிப்பு சற்று குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவில் கடந்த 24 மணித்தியாலத்தில் 38,164 பேர் கொரோனா தொற்றினால் பாதிப்படைந்துள்ளனர். இதன் அடிப்படையில் நாட்டின் மொத்த கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 3,11,44,229 உயர்வடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை நேற்றைய தினத்தில் 499 பேர் பலியாகியுள்ளனர். இதன் அடிப்படையில் மொத்த உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 4,14,108 உயர்வடைந்துள்ளதுடன் கடந்த 24 மணி நேரத்தில் 38,660 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதனால் மொத்த குணமடைந்தோரின் எண்ணிக்கை 3,08,456 உயர்வடைந்துள்ளது. இதன் பிரகாரம் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைவோரின் விகிதாசாரம் 97.31 அமைந்துள்ளது. இந்தியா முழுவதும் இதுவரை கொரோனா தொற்றுக்குள்ளான 4,21,665 பேர் பல்வேறு வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேபோன்று இந்தியா முழுவதும் இதுவரை 40,64,81,493 பேருக்கு கொரோனா தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. உலகளவில் கொரோனாவால் பாதிப்படைந்தோரின் எண்ணிக்கை 19.12 கோடியை கடந்துள்ளது. கொரோனா வைரஸ் பாதிப்பிலிருந்து 17.42 கோடிக்கும் அதிகமானோர் குணமடைந்துள்ளனர். மேலும் வைரஸ் தாக்குதலுக்கு இதுவரை 41.06 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். இஸ்ரேலிய மென்பொருளை பயன்படுத்தி உலகெங்கிலும் உள்ள சமூக ஆர்வலர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களின் தொலைபேசிகளின் தரவுகள் திருடப்பட்டதாக இஸ்ரேல் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இத்துடன் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் யூடிவி வழங்கும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.